வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வாஷிங் மிஷின் ஸ்கேம் வீடியோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் வேர்ல்பூல் வாங்கி 1 இயர் ஆகுது. இது சர்வீஸ் வாட்டர் லீக் ஆகுதுன்னு கால் புக் பண்ணி கூப்பிட்டா வந்தாங்க. வந்து சர்வீஸை பார்க்கல, அதுக்கு பதிலாக சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. வாஷிங் மிஷினுக்கு இந்த ப்ராடக்ட்டை போட்டால் தான் வாஷிங் மிஷின் நல்லா இருக்கும்னாங்க. சரின்னு சொல்லி வாங்கியாச்சு. இதை கலட்டி பார்த்தா இந்த சைட்லேருந்து தண்ணி அந்த சைடு வருது, ஓட்டையாக தான் இருக்குது. இதில் எப்படி தண்ணி ஃபில்டர் ஆகும்னா வாய்ப்பே இல்லை. இது ஒரு வேஸ்ட்டு. ஆன்லைனில் வெறும் 350 ரூபா தான். இதை உடச்சும் பார்த்தாச்சு, உள்ளே எதுவுமே இல்லை, வெறும் பிளாஸ்டிக் தான். அப்புறமேட்டு ஒரு ப்ளக் ஒன்று வாங்கணும், அது வச்சா தான் மிஷின் நல்லா இருக்கும்னாங்க. அது 1600 சரின்னு சொல்லி அந்த ப்ளக்கையும் வாங்கியாச்சு. அந்த ப்ளக்கு போட்டால் தான் ஓடும்னா கம்பெனிக்காரன் முதவே குறுக்கையில் அந்த ப்ரோ ப்ளக்கையும் கொடுக்க வேண்டியதானே, கொடுக்குறது இல்லை. இது ஒரு அவங்க வருமானத்துக்கான வழி. மொத்தமே ப்ராடக்ட் 1000 ரூபா தான். அதை ஏமாற்றி தலையில் 4000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டாங்க. 4000 ரூபாய்க்கு விற்றது தான் பிரச்சனைனா பரவாயில்லனா மன உளைச்சல் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. என்ன ப்ராப்ளம் சொன்னோமோ அந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்குது. வந்து பார்க்கவே இல்லை, திரும்பி வரவும் மாட்டுறாங்க. கம்பெனி சர்வீஸோட வெளியே கூட்டு போகிறது நல்லது போல். வெளியே சர்வீஸ் சென்டர்னால் 200 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். கம்பெனி சர்வீஸ் சென்டருக்கு கூப்பிட்டதுக்கு 4000 ரூபா ப்ளஸ் மன உளைச்சல். சர்வீஸ் வந்து பார்க்கவே இல்லை. கடைசியில் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்த்தேன். நான் மக்களே, நீங்கள் இது மாதிரி ஏறாதீங்க, வெளி சர்வீஸ் சென்டரை கூப்பிட்டு பார்த்துக்கோங்க.